தாய் தந்தை மீது ஒரு வெறுப்போடு வாழ்பவன் ஆதவன். அவனின் தந்தை ராமன், தாய் மதுமிதா. இருவரிடமும் பேசி பல வருடங்கள் ஆகிறது. அவனின் தந்தை, தாய் இருவரும் தொழிலிலும் பணத்திலும் அந்தஸ்திலும் மூழ்கியவர்கள். தங்கள் ஒரே மகனுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தில் சிறு வயதிலேயே வெளிநாட்டில் உள்ள போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைத்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் இயக்கம் பணத்தையும் ஆடம்பரத்தை வாழ்க்கையோ அல்ல. தாயின் மடியும் தலை வைத்து தூங்க வேண்டும், தந்தையின் கையை பிடித்து நடக்க வேண்டும், பெற்றோரின் அன்பில் வளர வேண்டும் என்பதே. அவன் படிப்பில் இருந்து கவனம் தவறாமல் இருக்க போனில் கூட பேச மாட்டார்கள். வருடத்தில் ஒரு முறை மட்டும் வந்து போனவர்கள், அதுவும் சில சமயங்களில் நின்றுவிட்டது. சின்ன சின்ன ஆசைகள் கூட ஆதவனுக்கு கிடைக்கவில்லை. காலம் செல்ல செல்ல பணத்தின் மீதும் அந்தஸ்து மீதும், ஏன் உறவுகள் மீதும் கூட அவனுக்கு வெறுப்பு வளர தொடங்கியது. பெண்களையும் அவன் எளிதில் நம்புவதே இல்லை. காரணம், அவன் வாழ்க்கையில் நெருங்கி வந்த பெரும்பாலானோர் ஆதவன் என்ற மனிதனை நேசிக்கவில்லை. ஏகே கார்ப்பரேட்டின் வாரிசு என்ற அந்தஸ்தையும் அவன் செல்வத்தையும் தான் நேசித்தார்கள். அதனால் யார் அவனை நெருங்கினாலும் அவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் தான் வருகிறார்கள் என்று நம்பியவன் எல்லோரையும் ஒரு எல்லைக்குள் நிறுத்தி வைத்தான். அன்பை ஏங்கிய அவன் இதயம் யாரையும் நம்ப மறுத்தது. ஆதவனின் வாழ்க்கையில் உண்மையான உறவு என்று சொன்னால் அது ஒரே ஒருவன், மதி அரசன் என்கின்ற மதியே. மதியும் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவன். தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் படைப்பிற்காக போர்டிங் ஸ்கூலில் சேர்க்கப்பட்டான். அங்கேதான் ஆதவனுக்கும் மதிக்கும் நட்பு மலர்ந்தது. ஆதவனின் கோபத்தை கண்டு பயப்படாமல் அவனின் கோபத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் வழியை புரிந்து கொண்ட ஒரே மனிதன் மதி. நண்பன் என்பதை விட ஆதவனுக்கு உடன் பிறந்த சகோதரன் போல் இருந்தான். கிழக்கே உதித்த சூரியனின் மெல்லிய கதிர்கள் அறையின் பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து ஆதவனின் முகத்தை மெதுவாக வருடின. கண்களை திறந்தவன் தனது நாளை வழக்கம் போல தொடங்கினான். உடற்பயிற்சி, குளியல், அலுவலகத்திற்காக ரெடியானது என அவன் ஒவ்வொரு செயலும் ஒழுக்கமும் நேர்த்தியும் தெரிந்தது. 3 மாடிகளை கொண்ட அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் 3வது தளம் முழுவதும் அவனுக்கு என்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆடம்பரமான படுக்கை அறை, நவீன ஜிம், ஹோம் ஆபீஸ், நூலகம், திறந்தவெளி நீச்சல் குளம், நகரத்தை முழுவதும் ரசிக்கக்கூடிய பால்கனி, அதில் படுத்தபடியே ஓய்வெடுக்க பெரிய ஊஞ்சல், அருகில் அழகான சோஃபா செட், எல்லாம் அவர்களின் அளவிட முடியாத செல்வத்தை பறைசாற்றின. தயாராகி நிற்த ஆதவன் தனது அறையிலிருந்து தனிப்பட்ட லிப்டின் கீழ் இறங்கி வீட்டின் விசாலமான ஹாலுக்கு வந்தான். அவனின் காலணி சத்தத்தை கேட்ட வேலைக்காரர் வேகமாக வந்து, சின்னையா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டார் மரியாதையுடன். ஒரு கணம் ஆதவனின் கண்களில் சொல்ல முடியாத வெறுமை தோன்றியது. அடுத்த நொடியே அதை மறைத்தவன் எதுவும் பேசாமல் தனது கையை மட்டும் அசைத்து வேண்டாம் என்று சைகை செய்தான். வேலைக்காரர் அமைதியாக அங்கிருந்து விலகிச் சென்றது. அவன் மெதுவாக தனது பார்வையை ஹாலின் சுவரில் பதித்தான். அங்கே பெரிய குடும்ப புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தில் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இந்த வீட்டில் குடும்பம் மட்டும் இல்லை. ஒரு சராசரி மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமுமே ஆதவன் வாழ்க்கையில இல்லை. ஆம், ஆதவனின் தாய் தந்தை இப்போது வெளிநாட்டில் உள்ளனர். சிறு வயதில் அவனை வாட்டிய அதே தனிமை இன்றும் அவன் இதயத்தை விட்டு நீங்காமல் முட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு பெரும் மூச்சு விட்டவன் அந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு தனது BMW காரில் ஏறி ஏகே கார்பரேட்டை நோக்கி புறப்பட்டான். சில நிமிடங்களில் அவனது கார் நிறுவனத்தின் முன் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய கம்பீரமாக ரிசப்ஷனை நோக்கி நடந்தான். அவனை பார்த்தவுடன் அங்கு இருந்த அனைவரும் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்று ஒரே குரலில் வாழ்த்தினர். இளம் பெண்களின் பார்வை அவனின் கம்பீரமான தோற்றத்தை நிலைத்தது. ஆண்களின் பார்வையோ அவனின் அழகு, பணம், அதிகாரம் ஆகியவற்றின் மீது பொறாமையை வெளிப்படுத்தியது. யாரையும் பொருட்படுத்தாமல்
ஒரு சிறு தலையசைவுடன் வாழ்த்தை ஏற்றுக்கொண்ட ஆதவன் தனக்கென்று இருந்த பிரத்யோக லிப்டில் ஏறினான். சில நொடிகள் லிப்ட் கதவு திறந்தது. வெளியே வந்தவனை நோக்கி அழகாக அலங்கரித்த ஒரு இளம் பெண் வேகமாக ஓடி வந்தாள். அடுத்த நொடியே அவன் கையை இறுக பற்றி கொண்டு ஐ மிஸ் யூ டார்லிங் என்று தேன் போன்ற குரலில் கூறினாள். அவள் தொடுதல் நெருப்பை தொட்டது போல் உணர்ந்த ஆதவன் சட்டென தனது கையை உதறினான். நிலை குலைந்த அவள் தரையில் விழுந்தாள். அவளின் முகத்தில் இருந்த போலி புன்னகை ஒரு நொடியில் கோபமாக மாறியது. ஆதவன், உனக்கு மனசே இல்லையா? இப்படிதான் உன் வருங்கால மனைவி கிட்ட நடந்து கொள்வாயா என்று சீறினாள். அவளின் குரல் கேட்டதும் அவனின் முகம் இறுகியது. சாரு, உன்னை யார் என் ஆபீஸ்க்குள்ள வரவிட்டது என்று குளிர்ந்த குரலில் கேட்டவுடன் சிறிது இடைவெளிக்கு பிறகு, அப்புறம் வருங்கால மனைவியா? ட்ரீமான் கேர்ள், அந்த வார்த்தையை இன்னொரு முறை கூட சொல்லாதே. அதற்கெல்லாம் 1% கூட வாய்ப்பில்லை என்று உறுதியாக கூறினான். சாரு தனது கோபத்தை அடக்கி கொண்டு, என்ன அதவா, நம்ம 2 குடும்பமும் பல வருட ஃபேமிலி ஃப்ரெண்ட், பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. அதனாலதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அங்கிளும் ஆண்டியும்